Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நாம் காத்துட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்மளோட நம்பர் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, கால்ஸ் வந்து அதிகமாக வரனால உங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியல. அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சீட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒதுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெளிவாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறையா பேருக்கு எந்த டேட்டில் சாய்ஸ் ஃபில்லிங் போடணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து தெரியாது. சரியா? அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு தெரியலை, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாவில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன். சரியா? எக்ஸ் சர்வீஸ் மேனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக இருக்கிற சீட்டே வெறும் 150 சீட்டு மட்டும்தான் உங்களுக்கு இடம் ஒதுக்கீடில் இருக்குது. இந்த 150 சீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் வித் 7.5 ரிசர்வேஷன். சரியா? அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாவில் வருவீங்க, ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுப்பீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சீட்டு போகும். சரியா? அப்போ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெறும் 8 சீட்டு மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னா 34 சீட் இருக்குது. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் 108 சீட் இருக்குது. மொத்தமாக சேர்த்து 150 சீட்டு தான் இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அப்படிங்கிற பிரிவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகும். அது மட்டும் இல்லாமல் 7.5 ரிசர்வேஷன் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தனி சீட்டு போயிடும். சரியா? அப்போ இந்த 150 சீட்லேயே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டிசபிள் பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, டிசபிள் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலேஜ்லேயும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் நம்ம சொல்லும் போது இப்போ 100 சீட்டு ஒரு காலேஜில் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரு சீட்டு வந்து டிசபிள் பர்சனுக்கு இருக்கும். சரியா? அது மாதிரி தான் என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. அப்போ டிசபிலிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு சீட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பர்சன்டேஜ் சீட் வந்து இருக்குது. சரியா? அதனால் டிசபிள் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கை ஃபாலோ பண்ண முடியல, கவுன்சிலிங்கை ஃபாலோ பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுக்குறீங்களா சார் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். எந்த சார்ஜும் கிடையாது, எந்த ஒரு பணமும் நம்ம வாங்குறது கிடையாது. உங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணி என்னாச்சு பார்த்தா கொடுக்குறோம். சரியா? அதனால் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். டிசபிள் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன். சரியா? ஸ்போர்ட்ஸ் பர்சனில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா மொத்தமே நமக்கு சேர்த்தே வந்து வெறும் 500 சீட்டு மட்டும்தான் இருக்குது. இதில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது சிஇஜி கேம்பஸு, எம்ஐடி கேம்பஸ், இந்த மாதிரி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது வெறும் 12 சீட்டு மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், யூனிவர்சிட்டி காலேஜ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட், இது எல்லாமே சேர்த்து 488 சீட்டு. அப்போ மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா வெறும் 500 சீட்டு மட்டும்தான் இருக்குது. சரியா? அதனால் நீங்கள் ஒழுங்காக சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கல அப்படின்னா இந்த 500 சீட்டில் உங்களுக்கு ஒரு சீட்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா, சார் எனக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், எனக்கு வந்து சீட்டு கிடைக்கல, நாட் அலாட்டட்னு வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கலந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியமாக பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் பார்ப்பாங்க, அதை வச்சு தான் உங்களுக்கு ரேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? டிசபிள் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிசபிலிட்டிஸ் இருக்குது அதையும் பார்ப்பாங்க, அதே மாதிரி கட் ஆஃபையும் பார்ப்பாங்க. இதை வச்சு தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அச்சீவ்மெண்ட், ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் வந்து எது பண்ணியிருக்கீங்களோ அதையும் கட் ஆஃபையும் பார்த்து தான் என்னன்னு போது உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் கொடுக்குற காலேஜை பொறுத்து உங்களுக்கு வந்து சீட் அலோகேட் ஆகும். சரியா? அதனால் வெறும் கட் ஆஃபை மட்டுமோ இல்லை வெறும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சோ உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் ஆகாது. அதை தெளிவாக நீங்கள் என்ன பண்ண புரிஞ்சுக்கணும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கும். நம்ம நம்பர் டிசிஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.